சில பேருக்கு வந்து நம்பிக்கையே இல்லாம நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே. ஏதோ ஒரு வெளியில ஒரு இடத்துக்கு போயிருந்தப்போ ஒருத்தர் பார்த்தேன். அவர் வந்து சார் எனக்கு ஜோசியத்துல நம்பிக்கை கிடையாது, ஆனா அந்த தமிழ் உச்சரிப்புக்காக உங்க ப்ரோக்ராம் பார்க்குறேன் சார். தொண்ணூறுகளில் பிறந்தவங்களுக்கு கல்யாணமே மொத்தம் ஆகுது. அப்படிலாம் இல்லை சார், தப்பு சார். அது அந்த 90ல பிறந்தவங்கலாம் இப்போ வந்து விஜய் வந்து அரசியலுக்கு போகிறதுக்கு அப்புறம் அவர் வந்து நடிக்க மாட்டார், அவர் வந்து இல்லை திருப்பி நடிக்க வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அது நடக்குமா சார்? இல்லை, ஒரு ஜாதகத்தை காமியே நான் பார்த்து சொல்கிறேன். அப்படியே பாய்ங்கிறாங்க கன்னிராசிக்காரங்களாம். கன்னிராசியில் எவ்வளோ பாவம், சாமியார்லாம் வந்து அது நாளைக்கு தான் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நல்லதா கெட்டதா? வேணாம் சார், ஜாலியாக இருக்கலாம் சார். நாளைக்கு எதாவது நடந்தாலும் நடந்துட்டு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் சார். 13 வருஷம் 5000 எபிசோட். இது சில பேரால் வந்து சாத்தியமா அப்படின்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறி தான். ஸோ உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? எனக்கு என்னமோ அது என்னுடைய ஒரு டெய்லி ரொட்டீன் மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, வர 2 நாள் இங்கே வந்துடுறது ஸ்டுடியோவில். என்னுடைய மற்ற எல்லா வேலைகளும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து வச்சுப்பேன். வெளியூர் போகணும் அப்படின்னா மண்டே டியூஸ்டே வந்து இங்கே வந்துடுவேன் ரெக்கார்டிங்க்கு. அதனால் வெளியூர் போகிறதெல்லாம் புதன்லேருந்து வெள்ளிக்குள்ளே முடிச்சுக்குவேன். அந்த மாதிரி நான் வந்து இதுக்குன்னு நான் வந்து டைம் ஒதுக்கிடுறேன். ஓகே ஓகே. அது எப்படி காலம் போனதே தெரில, டைம் போனதே நினச்சி பார்த்தா இப்போ திரும்பி பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. ஆமாம், ஏன்னா 13 வருஷம் இல்லை, 14 வருஷம் கம்ப்ளீட் பண்ணாச்சு. 15th இயர் என்ட்ராகிறோம். ஓகே ஓகே ஓகே. 15th இயரில் நுழையிறோம். 5000 டேஸ், 5000 நாட்கள். அது பெரிய விஷயம். அது ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ என்னென்னா ஒரு சில டைப் ஆஃப் ஆடியன்ஸ்னு இருப்பாங்கல்ல சார். இப்போ இவங்களுடைய ஷோஸ் மட்டும் தான் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எங்கள் வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா காலம்பரம் உங்கள் ஷோஸ் தான். அவங்க சொல்லிட்டாங்க நீ இதுமாரி தான் இருக்கணும், அவங்க சொல்லிட்டாங்க இதுமாரிலாம் நடக்கணும். ஸோ அப்படிங்கிற விஷயம். ஸோ இந்தந்த விஷயங்கள்லாம் உங்ககிட்ட வரும்போது உங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? இன்னைக்கு இப்படி தான் இருக்குன்றதை நான் வந்து ஆரம்பத்துலேருந்து ஒரு பாலிஷ்டாக சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து அதை அந்த நெகட்டிவான விஷயங்களை ரொம்ப அழுத்தமாக இன்சிஸ்ட் பண்ணி சொல்ல மாட்டேன். அது மேலெழுந்த மாதிரி அப்படி ஒரு மாதிரி இலைமறை காய் போல் அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி இலைமறை காயாக தான் நான் வந்து எல்லா விஷயங்களையும் சொல்லிகிட்டு இருப்பேன். ஓகே. பட் என்னென்னா அதை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு அது என்ன அர்த்தம்னு புரியும். நான் இப்படி சொன்னால் அது என்ன அர்த்தங்கிறது அவங்களுக்கு புரியும். அது என்னுடைய ஷோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தான் அதனுடைய சில விஷயங்கள்லாம் நான் வந்து இன்டைரக்டாக சொல்லுவேன். ஓகே. அந்த மாதிரி வந்து என்னுடைய ப்ரோக்ராமை பார்த்து அதில் வந்து நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நடந்து ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் அதெல்லாம் நடந்து அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து இதை தான் பார்க்கறதோட மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க தான் ஃப்ரெண்ட்ஸு எல்லார்ட்டையும் சொல்லி இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வருது நான் பார்க்குறேன், நல்லா இருக்குது, அவர் சொல்கிற நிறைய விஷயங்கள் எனக்கு நடக்குது, நீங்களும் பாருங்கள் அப்படின்னு. இது வந்து வெறும் இந்த மவுத் பப்ளிசிட்டிம்பாங்களே அந்த மாதிரி தான் வந்து இது வந்து இவ்வளோ பெருசாக பரவி இருக்கு. இதுக்கு வேறு எதுவும் பெருசாக விளம்பரமே பண்ணலை. புரியுது சார். இந்த சேனல் வந்து சென்னைக்கு வந்து தமிழ் ஆரம்பித்தப்போ அந்த டி நகரில் ஆஃபீஸ் இருந்தது. அப்போது என்ன ஒரு நாள் கூப்பிட்டாங்க, திடீர்னு போனேன். கோவில்களை பற்றி பேசணும், டெய்லி ஒரு கோவில் பற்றி பேசுங்கன்னாங்க. சரின்ட்டு நான் பேசிகிட்டே இருந்தேன். ஓகே. அப்புறம் சடனாக வந்து ஜோசியமும் நீங்களே பண்ணணும், ராசி பலன் நீங்களே பண்ணுறீங்களா அப்படின்னாங்க. சரி நானே பண்ணுறேன் அப்படின்னேன். அப்படியே ஆரம்பித்து அது மாட்டில் போயிட்டே இருக்குது. பார்த்தா திரும்பி பார்த்துக்குள்ள 5000 எபிசோட் அப்படிங்கிறது வந்து எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இவ்வளோ நாள் இது வந்து நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னு. ஆஸ்ட்ராலஜி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து நம்பிக்கையே இல்லாமல் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் பண்ணுவாங்க சார். அதுமாரிலாம் அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது சார். நீங்கள் டோட்டல் பாப்புலேஷனில் 20% தான் சார் அஸ்ட்ராலஜி நம்புகிறாங்க. ஆமாம், பாக்கி 80%க்கு நம்பிக்கை கிடையாது. ஸோ அவங்கெல்லாம் எப்படி சார் நீங்கள்? இல்லை சார், அந்த நம்பிக்கை இல்லாத கூட என்னுடைய ஸ்பீச் கேட்கறதுக்காக உட்கார்றான் சார். அந்த ஸ்பீச்சாக எடுத்துருக்கிறாங்க. அவங்க அதை வந்து ஒரு ப்ரெடிக்ஷனாக எடுத்துக்கல, தன்னுடைய லைஃப் ப்ரெடிக்ஷனாக எடுத்துக்கல, ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சாக எடுத்துக்கிறாங்க. ஆமாம், இல்லை இவர் நல்லா பேசுகிறாரு, நிறைய விஷயங்கள்லாம் சொல்கிறாரு, ரேர் இன்ஃபர்மேஷன்லாம் சொல்கிறாரு இவர் அப்படின்னு சொல்லி என்னை ஒரு பேச்சாளனாக பார்க்குறாங்க. என்னை ஜோதிடனாக பார்க்குறவங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து ஒரு பெரிய ஆன்மீகவாதி அப்படின்னு என்ன பார்க்குறாங்க. அதுவுமே இல்லாமல் இவர் ஒரு நல்ல பேச்சாளர், அழகாக பேசுகிறாருன்னா தமிழ் உச்சரிப்பு அருமையாக இருக்குது. என்ன என்கிட்ட ஒருத்தர் வந்து பேசினார். ஏதோ ஒரு வெளியில் ஒரு இடத்துக்கு போயிருந்தப்போ ஒருத்தர் பார்த்தேன். அவர் வந்து
சார் எனக்கு ஜோசியத்தில் நம்பிக்கை கிடையாது, ஆனால் அந்த தமிழ் உச்சரிப்புக்காக உங்கள் ப்ரோக்ராம் பார்க்குறேன் சார் அப்படின்னாரு. எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். என்ன சார் அழுத்தம் திருத்தமாக பேசுகிறீங்க, என்ன அழகான உச்சரிப்பு, அந்த மாடுலேஷனு, திடீர்னு எங்கேருந்தோ வந்து திருக்குறள் அது இதுன்னு எல்லாத்தையும் கோட் பண்ணுறீங்க, எவ்வளோ இலக்கியத்துலேருந்தெல்லாம் எடுத்து நீங்கள் வந்து சொல்கிறீங்களே, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்களை வந்து ஒரு பெரிய சிறந்த பேச்சாளராக நான் பார்க்குறேன், உங்களுடைய பேச்சு எனக்கு பிடிக்கும், அதில் நடுவில் நகைச்சுவையெல்லாம் வேறு சொல்லுவீங்க, அதனால் நான் உங்கள் ப்ரோக்ராம் நான் ரெகுலராக பார்க்குறேன், பட் ஐ டோன்ட் பிலீவ் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறாரு. அது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஓகே, என்ன நினச்சேன், என் ப்ரோக்ராம் பார்க்குறவங்களாம் அந்த இதுக்கு கணிப்புக்காகத்தான் பார்க்குறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஒருத்தர் வந்து ஜோதிடத்தில் 100% நம்பிக்கையே இல்லாதவர் என்னுடைய தமிழ் உச்சரிப்புக்காக பார்க்குறேன்னு சொல்கிறார். சில வேடிக்கையான ப்ரிடிக்ஷன்லாம், என்னடா இதெல்லாம் ப்ரிடிக்ஷன் சொல்லியா கேட்குறீங்க அப்படிங்கிற மாரி ஏதாவது ப்ரிடிக்ஷன் நீங்கள் பண்ணதில்லை? இந்த சேனல் சம்மந்தப்பட்ட ஒருத்தர், அவருக்கு வந்து அவருடைய ராசிக்கு அவர் காலையில் பார்க்கும்போது அவர் வெளியில் கிளம்பிட்டு இருக்காரு, ஒரு வேலையாக போகிறாரு. அவர் என்ன வேலையாக கிளம்புறாங்கிறத நான் இன்றைக்கி ப்ரோக்ராமில் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நீங்கள் ஏசி வாங்கிட்டு வருவீங்க, உங்கள் வீட்டுக்கு ஏசி ஃபிட் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருக்கேன், புதுசாக ஏசி வாங்கி போடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவர் அதுக்கப்புறமா என்னை வந்து பார்க்கும்போது சொன்னார், அது ஹவு டிட் யூ டெல் தட் அப்படின்னாரு. அது ஏதோ கால்குலேஷன் சார் எனக்கு வந்தது, அந்த மாதிரி வார்த்தைகள் வர்றது தானே, நமக்கு வந்து வார்த்தைகள்ங்கிறது வந்து அது கடவுள் கொடுக்கறது அப்படின்னு. இல்லை, ரொம்ப மேட்ச் ஆச்சு எனக்கு, நான் ரொம்ப நாளாக போகணும்னு சொல்லிகிட்டே இருக்கேன், கடைக்கு போக டைம் இல்லை, மிஸ்ஸஸ்ட்டை சொல்லி இன்றைக்கி கண்டிப்பாக போய் வாங்கிட்டு வந்துடலாம், இன்றைக்கி நம்ம காலையில் 10 மணிக்கு போய் வாங்கிட்டு வர போகிறோம், ஏசி வாங்க போகிறோன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் பார்த்தா ப்ரோக்ராமில் நீங்கள் ஏசி வாங்குவீங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவரே சொன்னார், சேனலுடைய ஒரு அதிகாரி அவர் சொன்னார். அந்த மாதிரி வந்து நம்ம சொல்கிற சில விஷயங்கள், ரேர் விஷயங்கள் சில பேருக்கு நடக்குது. இன்னொன்று, நம்ம பார்க்குறவங்க கோடிக்கணக்கான பேர் பார்க்குறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இது 6 crores தாண்டி இருக்குது வியூயர்ஸ், பெரிய வியூவர்ஷிப். இது யாருக்குமே இது வரைக்கும் இவ்வளோ பெரிய வியூவர்ஷிப் கிடையாது. அந்த வியூவர்ஸில் வந்து அவங்களுடைய ஃபீட்பேக் நமக்கு வந்து தெரியும், எங்கேயாவது ஏதோ ஒரு அக்கேஷனில் எங்கேயா பார்த்தா பேசினா உண்டு, மற்றபடி அவங்களுடைய மனசில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கலாம், பார்த்துட்டு அதில் நடந்த விஷயங்கள் அவங்க மனசில் நினச்சிட்டு இருக்கலாம், அதை எங்கிட்ட சொல்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து இது கிடைக்காம இருக்கலாம், சான்ஸ் கிடைக்காம இருக்கலாம், அந்த மாதிரி கூட எவ்வளோ இருக்கும். 90s பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து கல்யாணமே ஆகும், அது ஒரு வந்து மீம் டெம்பிளாகவே மாற்றிட்டு தான் சார் இருக்காங்க. இவன் 90களில் பிறந்தவங்களுக்கு கல்யாணமே முழுசாக ஆகுது கிடையாது. அதில் ஒரு சில பேர் இந்த ராசிக்கெல்லாம் வந்து கல்யாணமே ஆகாது அப்படிங்கிற மாதிரி சில ஏதாவது இருக்கா சார்? அப்படிலாம் இல்லை சார், தப்பு சார். அது அந்த 90ல் பிறந்தவங்களாம் இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறவங்க எல்லோரும் 90ல் பிறந்தவங்க, 90 கிட்ஸ் தான். 90 கிட்ஸ் எல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறதுனால யாரும் அவங்கள பிடிக்காத யாரோ இந்த மாதிரி கிளப்பி விட்ருக்காங்க. மேபி கிளப்பி விட்டவங்க 80s பிறந்தவங்களா இல்லை 2000 பிறந்தவங்களான்னு தெரியாது. பாவம் சார், எப்போதுமே இவங்களுக்கு ஒன்றும் பொண்ணு கிடைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க சார். ஆமாம் சார், நீங்கள் சொல்கிறது கரெக்டாக. அப்படியெல்லாம் ஒன்றும் குறிப்பிட்ட அந்த சார் அது பார்த்தா இட்ஸ் a பிக் டிகேட். 90ஸ்னால் 10 வருஷம் இல்லையா, 10 வருஷம் பிறந்த யாருக்குமே கல்யாணம் ஆகாது, அது எப்படி சார் முடியும்? அந்த மாதிரிலாம் இருக்காது. அது சும்மா நகைச்சுவையாக ஒன்றையும் கிளப்பிட்டு நகைச்சுவாக கிளப்பினது சிலதெல்லாம் வந்து உண்மைன்னு நம்பிடுறாங்க சார். தமாஷுக்கு சொன்னதெல்லாம் வந்து சில நேரங்களில் என்ன ஆகிடுதுன்னா, மக்கள் அதை வந்து உண்மை நினச்சி நம்பிட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க, பயப்படுறாங்க. பயமுறுத்தக்கூடிய சில விஷயங்கள்லாம் நகைச்சுவாக யாரோ சொல்லி விட்டது. ஆண் மூலம் அரசாளும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது சார். இவங்க ஒன்றே பெண் மூலம் நிர்மூலம், அடுத்து இவங்களா சேர்த்துக்கிறது. எதுகை மூலை இந்த மூலைக்காக வேண்டி ஆண் மூலம் அரசாளுன்னு பழமொழி உண்டு. இவங்க ஒன்றே பெண் மூலம் நிர்மூலம், ஆண் மூலம் அரசாலம், ஆனால் பெண் மூலம் நிர்மூலம். இது வந்து இவங்களா சேர்த்துக்கிறது, இது கிடையாது, பழமொழியில் கிடையாது. இது புரியுது சார், வார்த்தை கோர்வைக்காக ஏதோ சேர்த்து விட்ருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து சில பேர் இந்த கிராமத்து பக்கத்தில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் வந்து அவ்வளோவா அவங்களுக்கு கல்வி அறிவு குறைவாக இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எதையாவது ஒன்றத்தை கதை கட்டி விடுவாங்க, பொடு போகாமல் திண்ணையில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது. அது உண்மை நினச்சி அப்படியே பரவிடும். செவ்வாய்க்கிழமை பிறந்தியா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், செவ்வாய்க்கிழமை பிறந்தா என்ன சார்? இல்லை, செவ்வாய்க்கிழமை பிறந்தேன், செவ்வாய்க்கிழமை பிறந்தா செத்து பழிப்பான் அப்படின்பா. ஐயோ அப்படின்னு. சரி, நீ என்ன கிழமை பிறந்த? நான் திங்கக்கிழமை பிறந்தேன் பாட்டி அப்படின்னு. திங்கக்கிழமை பிறந்தா திண்டாடி போவான்.
ஓகே. ஞாயிற்றுக்கிழமை பிறந்தா அப்படி ஞாயிற்றுக்கிழமை பிறந்தா நாய் விடாத பாடுபடுவான். இப்படி எல்லாத்துக்கும் ஒன்று ரைமிங்காக வச்சுருப்பாங்க. 7 கிழமைக்கு இப்படி சொன்னால் அப்போ எப்போ தான் பிறக்கிறது? ஆமாம் சார். சில தேதியுமே சொல்கிறாங்க சார். ஏப்ரல் 1ஆம் தேதி பிறந்தீங்கன்னா பாவம் வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே சார், உண்மையா சார்? ஏப்ரல் 1ஆம் தேதி மேலே வந்து பேனா தந்து இங்கை ஊற்றுறது, ஏப்ரல் ஃபூல் ஆகிட்டேன்னு சொல்லி முதுகில் அடிச்சுட்டு ஏப்ரல் ஃபூல் ஆகிட்ட நீ அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னை ஏமாத்து ஃபூல் பண்ணுறோம், ஓகே, எப்படியாவது ஃபூல் பண்ணணும், அவங்கள ஏமாற்றணும், முட்டாளாக்கணும், அதுக்காக வேண்டி எல்லாம் பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் வந்து ஒரு ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு ஊரில் ஆரம்பித்த விஷயம் சார். அது வந்து ஒரு பெரிய இதுவே கிடையாது. ஓகே ஓகே. இன்னொன்று இங்கிலீஷ் டேட்டை வச்சு நான் வந்து இது பார்க்கறதில்ல. புரியுது சார். இங்கிலீஷ் டேட்டு நமக்கு வந்து அஃபிஷியல் பர்பஸ்க்கு தேவை. ஓகே. நம்ம வந்து அந்த கிரிகோரியன் கேலண்டர்னு சொல்லுவாங்க, அதை தான் ஃபாலோ பண்ணுறோம். எல்லா பர்பஸ்க்கும் நமக்கு அதுதான் தெரியும். தமிழ் டேட்டு சொன்னால் நமக்கு தெரியாது. என்ன ஆணி 20 வரையான்னு தெரியாது. ஓகே. அப்போ உங்களுக்குன்னு ஒரு காலண்டர், அந்த காலண்டரை பார்த்து தான் நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ? இல்லை, நம்ம தமிழ் தேதி மக்களுக்கு மனசில் அவ்வளோ பதியலை இன்னும், இங்கிலீஷ் டேட் பதிய அளவு. அதனால இங்கிலீஷ் டேட்டை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். தட்ஸ் டிஃப்ரெண்ட் திங். பட் ஜோசியத்தையும் அதையும் கொண்டு வந்து லிங்க் பண்ணக்கூடாது. ஓகே ஓகே. 1ஆம் தேதி பிறந்தவங்களாம் எப்படி இருப்பான், 2ஆம் தேதி பிறந்தவங்களாம் எப்படி இருப்பான், அப்போ தமிழ் 1ஆம் தேதி பிறந்தவங்க எப்படி இருப்பான் சார்? அதான் சார் இப்போ நான் கேட்கவே வந்தேன். தமிழில் ஒரு 1ஆம் தேதி இருக்கு, இங்கிலீஷில் ஒரு 1ஆம் தேதி இருக்கு, என்ன தெலுங்குல ஒரு 1ஆம் தேதி இருக்கு. தெலுங்கு கேலண்டர் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? என்ன அதில் ஒரு 1ஆம் தேதி இருக்கு. அப்போ அந்த 1ஆம் தேதி பிறந்தவனுக்கா 1ஆம் தேதி பிறந்தவங்களாம் அப்படி இருப்பானா? எந்த 1ஆம் தேதி, இங்கிலீஷா தமிழா தெலுங்கா? ஏப்ரல் 1ஆம் தேதி அப்படிங்கிறது தான் சார் சொல்கிறாங்க. இல்லை சார், அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா சமீபத்தில் வந்து ஒரு விஷயம் ரொம்ப வைரலாக போயிட்டுருந்துச்சு சார். என்னன்னா விஜய் வந்து அரசியலுக்கு போகிறதுக்கு அப்புறம் அவர் வந்து நடிக்க மாட்டார், அவர் வந்து இல்லை திருப்பி நடிக்க வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அது நடக்குமா சார்? ப்ரிடிக்ஷனாக கேட்குறேன் சார். அது அவர் தான் டிசைட் பண்ணுறோம். இல்லை, ஒரு ஜாதகத்தை காமிக்க நான் பார்த்து சொல்கிறேன். எனக்கு தெரியாது, ஒரு ஜாதகம் தெரியாது, நான் பார்த்தது இல்லை சார். இப்போ ஒரு சில ராசிகள் வந்து இந்த வருஷ பொறுப்பில், இப்போ புது பிறக்க போகிற தமிழ் புத்தாண்டு, இந்த ராசி நல்லா இருக்கும், இந்த ராசிக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா அது என்ன சார்? இந்த வருஷ பிறப்பு நல்லா இருக்கு சார். தமிழ் வருஷ பிறப்பு நல்லா இருக்கு. ஓகே. இந்த வருஷம் வந்து சனி பயிற்சி கிடையாது, ராகுகேது பயிற்சி கிடையாது, பயிற்சியே கிடையாது. ஓ. வருஷம் பிறந்து ஒரு 3 வீக்ஸ்க்குள்ளே குரு பயிற்சி ஆகிடுது. அதுக்கப்புறம் வருஷம் ஃபுல்லாக எந்த மேஜர் பயிற்சியுமே இல்லை. ஸோ ஒரே மாதிரி ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். சூப்பர் சார். அப்புறம் கிரகணம் ஜாஸ்தி இருந்தால் அந்த வருஷம் வந்து வியாதி வரும், தர்த்தரம் பார்க்க கிரகணம் வந்தாலே. இந்த வரப்போகிற தமிழ் வருஷம் இருக்கு, அதுக்கு பேர் குரோதி வருஷம்னு பேர். குரோதி. அந்த வருஷத்தில் கிரகணமே கிடையாது. ஏதோ ஒரு கிரகணம் வருது, ஆனால் அது இந்தியாவில் தெரியாது, ஆப்பிரிக்காவில் தான் தெரியுமா. ஸோ நமக்கு அது சம்மந்தமே கிடையாது. அதனால் இந்த வருஷமே நல்ல வருஷம். இப்போ பிறக்க போகிற தமிழ் புத்தாண்டு வந்து நல்லா இருக்குது. இப்போ சிம்ம ராசியில் உள்ள ஒரு பர்சனுக்கு என்ன ப்ளஸ் என்ன மைனஸ்ன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? இந்த ராசிக்கெல்லாம் ப்ளஸ்ஸு, இந்த ராசிக்கெல்லாம் மைனஸ்ன்ற மாதிரிலாம் கிடையாது சார். ஓகே. 12 ராசியில் பிறந்தவங்களையும் ராஜாவாகக்கூடிய யோகம் இருக்கும். நான் இந்த இடத்துல ராஜான்னு சொல்கிறது வந்து நாட் தட் அந்த பழைய நம்ம கதையில் படிப்போம் அந்த கிங் இல்லை, அவங்க ஃபீல்டில் அவன் கிங்கு. அவனுடைய துறையில் அவன் எந்த ஃபீல்டில் இருக்கணும் அந்த ஃபீல்டில் அவன் தான் நம்பர் 1. அதுதான் ராஜயோகம்ன்றது. அது வந்து எல்லா ராசிக்கும் உண்டு சார். எல்லா ராசிலையும் எளிமையானவங்க இருப்பாங்க, எல்லா ராசிலையும் ஆடம்பரமானவங்க இருப்பாங்க, எல்லா ராசிலையும் நல்லவங்க இருப்பாங்க, எல்லா ராசிலையும் கெட்டவங்க இருப்பாங்க. ரைட்டு. எல்லா ராசிலையும் பெரிய பணக்காரன் கோடீஸ்வரன் இருப்பான், எல்லா ராசிலையும் வந்து பிச்சைக்காரன் இருப்பான். 2 எக்ஸ்ட்ரீம் எல்லாத்துலேயும் இருக்கும். நீங்கள் எதையுமே வந்து இந்த ராசிக்காரன் ஃபுல்லாக இப்படி தான் இருப்பான், அந்த ராசிக்காரன் ஃபுல்லாக அப்படி தான் இருப்பான்னு சொன்னால் அது வந்து பொருந்தவே பொருந்தாது. மகாத்மா காந்திக்கு சிம்ம ராசி. இப்போ சிம்ம ராசியில் பிறந்தவங்கலாம் வந்து வேர்க்கடலையும் சாப்பிட்டு ஆட்டுப்பாலை குடிச்சிட்டு இடுப்பில் ஒரு வேட்டியை கட்டிட்டு கொம்பை எடுத்துகிட்டு போவான்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா, ஒத்துப்பாங்களா? நானும் சிம்ம ராசி தெரியுங்க, அதுதான் வர்றீங்க சார். கன்னி ராசிக்காரங்களாம் சம்மலுக்கு அவங்க வந்து ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, அவங்களை சுற்றி எப்போதுமே கேர்ள்ஸ்லாம் இருப்பாங்க, ப்ளே பாய்ங்கிறாங்க கன்னி ராசிக்காரங்களாம். கன்னி ராசியில் எவ்வளோ பாவம் சாமியார்லாம் இருந்திருக்காங்க, மகான்கள். சாமியார்னா நான் அந்த சாதாரண சாமியார் சொல்ல, பெரிய மகான்கள்லாம் இருந்திருக்காங்க கன்னி ராசியில். கன்னி ராசிக்காரங்க வந்து எப்போதும் தொழில் சிந்தனையே இருப்பாங்க. அவங்களுக்கு தொழில் தான் ரொம்ப முக்கியம், தொழில் நல்லா செய்வாங்க. எந்த தொழில் போனாலும் கன்னி ராசிக்காரன் வந்து ஜெயிச்சு காட்டுவான். ஏன்னா அவனுடைய ராசி அதிபதியும் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியும் ஒரே கிரகம் புதன். புதன் அவனுக்கு நல்லா இருந்துச்சுன்னா அவன் வந்து சக்ஸஸ் ஆகிடுவான். புதன் நல்லா இருந்தால் தான் ஒருத்தனுக்கு மேத்ஸ் வரும், புதன் நல்லா இருந்தால் தான் பிஸ்னஸ் வரும்,
புதன் நல்லா இருந்தால் அவனுக்கு வந்து சுற்றி வர நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க, தனியாகவே இருக்க மாட்டாங்க அவங்க. இதெல்லாம் வந்து கன்னி ராசிக்கு ஸ்பெஷல். ஆல்மோஸ்ட் ஒரு சர்க்கிள் அவங்க இருக்கிறவங்க தான். ஆமாம் ஆமாம் ஆமாம், நல்லா இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க சார். சந்தோஷம் வேறு, வசதி வேறு சார். நாளைக்கு தான் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நல்லதா கெட்டதா சார்? வேணாம் சார், ஜாலியாக இருக்கலாம் சார். நாளைக்கு எதாவது நடந்தாலும் நடந்துட்டு போட்டுங்க. இன்றைக்கி எதுக்கு நாளைய பற்றி ஒரி பண்ணுறீங்க? இன்றைக்கி நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா, ஹாப்பியாக இருந்துட்டு போங்க. நாளைய பற்றி ஏன் ஒரி பண்ணணும்? ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார்.